Hello friends, electric car, battery car, zero emission, eco-friendly, environment conscious போன்ற விஷயங்கள் நம்ம live with nature அப்படிங்கிற இந்த lifestyle YouTube சேனல்ல பேசிட்டு இருக்கோம். Tata Nexon Ev ரிவ்யூ பண்ணோம். அந்த வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இதை பற்றின பல விஷயங்கள் ரியல் டைம் ட்ரிப் அண்ட் இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ட் ரிவ்யூ போல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். பட் இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த பேட்ரி கார் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரிஞ்சுது? வி வேர் இன் அ சர்ச் ஆஃப் தேர்ட் கார். ஸோ நம்ம ஒரு தேர்ட் கார் வாங்கும் போது அது ஒரு எஸ்யூவி டைப்பில் இருக்கட்டும், பிகாஸ் ஆல்ரெடி இருக்கிற ஹோண்டா சிட்டி அண்ட் ஹோண்டா ஜாஸில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹேஸ் அ பிகர் இஷ்யூ. நம்ம ஒரு சில ஏரியாஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ தேர்ட் கார் வந்து எஸ்யூவி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ஸ்டார்டட் லுக்கிங். ஸோ இது வந்து லாஸ்ட் இயரே ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். ஸோ கியாவில் வந்து செல்டோஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து அந்த வெஹிக்கிள் புக் பண்ணுற அளவுக்கான அந்த ஒரு சுச்சுவேஷன் அளவுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஜானில் ஃபெப்பில் தான் வந்து அந்த கார் நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ மார்ச்சில் வந்து கோவிட் சுச்சுவேஷன் அரைஸ் ஆனதுனால இந்த பிளான் வந்து டோட்டலி பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் ஒரு 6 months 7 monthsக்கு பிறகு அகெயின் கிளினிக்கல் நார்மல் அந்த ரொட்டீன் லைஃப் நியூ நார்மல் ஸ்டார்ட் ஆன போது வை டோன்ட் வி ட்ரை இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் மாடல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டே வரணும். ஸோ நம்மளோட ஐடியா வந்து எஸ்யூவி வெஹிக்கிள் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் இருந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ நாங்கள் எம்ஜி ட்ரை பண்ணலாம், எம்ஜி ஹெக்டார் வந்து நம்ம வந்து வை டோன்ட் வி ட்ரை அப்படின்னு எம்ஜி ஹெக்டார் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். அந்த டெஸ்ட் ட்ரைவ் போது தான் எம்ஜியில் இருக்கிற ஒரு பேட்ரி கார் எலக்ட்ரிக் கார் பற்றி தெரிஞ்சுது. தென் வி ட்ரைட் எம்ஜி ZS EV. அந்த கார் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அண்ட் 340 kilometers வரைக்கும் வந்து ரேஞ்ச் ரீச் பண்ண முடியுது. அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது இது ஒரு பேட்ரி கார் அப்படிங்கிற ஃபீலே இல்லை, இட் இஸ் அ கம்ப்ளீட் கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வேறு என்ன பேட்ரி கார்ஸ் அவைலபிளாக இருக்குது, எலக்ட்ரிக் கார்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது Hyundai Kona அண்ட் Tata Nexon EV அப்படிங்கிற 3 ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ வி பிளான் டு டெஸ்ட் ட்ரைவ் அதர் 2 vehicles. நெக்ஸ்ட் வந்து Tata Nexon EV, அதுக்கப்புறம் தேர்ட் வெஹிக்கிள் வந்து நாங்கள் Hyundai Kona பார்த்தோம். இதெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு தான் ஃபைனலி நாங்கள் வந்து Tata Nexon EV தான் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் காராக நம்ம 2020 யூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நெக்ஸான் வாங்கி இப்போ யூஸ் பண்ணும்போது நமக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ் பார்க்குறோம். ஒரு 200 rupees காஸ்ட்டில் வந்து நம்ம சென்னை போயிட்டு வர முடியுது. இந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் கம்மியாக, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக அண்ட் நம்மளோட ஒரு ரெகுலர் காரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸோட ஒரு குட் பட்ஜெட்டிங்கில் ஒரு கார் கிடைக்குது. பட் ஏன் இது இந்த அளவுக்கு டிலே ஆச்சு? ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிக் கார்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆப்வியஸாக ஒரு கியூரியாசிட்டி அதிகமானதுனால நம்ம கூகுள் சர்ச் அண்ட் அதர் சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸில் தேட ஆரம்பித்தோம். ஸோ தேடும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் கார் அப்படின்னு ஹிஸ்ட்ரியில் வந்து எவிடெண்ட்டாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கார் வேர் எலக்ட்ரிக். 17th centuryலேருந்தே காரில் வந்து எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறத மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. 19th centuryயில் வந்து ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் கார்ஸ் வந்து எலக்ட்ரிக் கார்ஸாக இருந்திருக்கு. ஒரு 22% கார்ஸ் மட்டும்தான் கேசோலினில் ரன் ஆயிருக்கு. அதர்ஸ் ஆர் ஸ்டீம் கான்செப்டில் இருந்த கார்ஸ் இருந்திருக்கு. ஸோ 19th centuryயோட எண்டில் ஆல்மோஸ்ட் 1980-83 பீரியடில் தான் ஹென்ரி ஃபோர்ட் வந்து ஃபோர்ட் கார்ஸ் மூலமாக இந்த காஸ்ட் ஆஃப் தி வெஹிக்கிளை வந்து பெரிய அளவில் குறைச்சிட்டாரு. ஸோ ஆல்மோஸ்ட் 1/3 ப்ரைஸில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபியூவல் கார்ஸ் கிடைச்சதுனால தான் இந்த கம்ப்ளீட் பீப்புள் வந்து ஸ்விட்ச் ஓவர் டு ஃபியூவல் கார். அது வந்து ஃபால் ஆஃப் எலக்ட்ரிக் கார் அப்படின்னு கூட பார்க்கலாம். பிகாஸ் ஆஃப் தி ரேஞ்ச் அண்ட் அதர் பேராமீட்டர்ஸ், ஒரு ஹை கெப்பாசிட்டி இருக்கிற பேட்ரிஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன் அண்ட் ஹென்ரி ஃபோர்ட் வந்து குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் இணைந்து ஒரு ப்ராஜெக்டில் எலக்ட்ரிக் கார்ஸ்க்கான ஒரு லாங் லாஸ்டிங் பேட்ரிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணாங்க. ஒரு பெரிய ஃபேக்ட்ரி செட்டப்ஸ் இருந்தது. பட் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுதின ரிட்டன் லெட்டர்ஸ் எல்லாம் வந்து எவிடெண்ட்டாக இருக்குது.
ஃப்யூச்சர் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் தான் அப்படின்னு தாமஸ் ஆல்வா எடிசன் பல இடங்களில் சொல்லியிருக்காரு. பட் அது நடக்கலை. ஒரு சில இடத்துல வந்து அந்த ஃபேக்ட்ரி வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னால பாதிச்சிருச்சு, அதுக்கப்புறம் அந்த கார்ஸ் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரொம்ப ஒரு ஷார்ப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் கிடைக்கல. ஸோ எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. பட் இன்னைக்கு 2020 வந்து ஆல்ரெடி வந்து ஜாகுவார், ஹம்மர், BMW, ஆல் மேஜர் கம்பெனிஸ், ரேஞ்ச் ரோவர் போன்ற பல கம்பெனிஸில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. மஹேந்திரா தான் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் கார் இன் இந்தியான்னு கூட சொல்லலாம். இந்தியாவில் வந்து லவ் பேர்ட் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் கார் இருந்துச்சு. கவர்மெண்ட் வந்து ஒரு 89,000 சப்சிடி சப்போர்ட் கொடுத்துருந்தா ஒரு 25 லவ் பேர்ட் அப்படிங்கிற எலக்ட்ரிக் காரை வந்து நம்ம இந்தியாவில் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த கம்பெனி வந்து ஒரு லாஸ்னால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்களாம் ஞாபகம் இருக்குது 2006 2007 டைமில் வந்து ராஜ்பவன் ஸ்ரீநகர் காலனி ஏரியாவில் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் பிளேஸில் இருக்கும்போது when I started using cars, அங்கே வந்து ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் இருந்தார். அவர் வந்து ஒரு ரெட் கலர் ரிவா கார் வச்சுருந்தாரு, ஒரு பேட்ரி கார். ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த கார், பார்க்கும் போதே ஒரு டாய் கார் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டேடி என்னை கேட்கும் போது உனக்கு ஒரு பேட்ரி கார் வாங்கி தரேன், நீ ஓகேவா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் என்னை கேட்டாங்க. பட் அந்த கார் பார்க்கும்போது அது ஒரு லைக் ப்ராப்பர் காரோட லுக்கில் இல்லை. ப்ளஸ் நம்மளே வந்து நாவல்ஸ் இப்போ தான் நியூவாக வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த காரை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு சரியாக டிரைவிங் தெரியாதுன்னு ஒரு ஃபீல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் இருந்துச்சு. அது ஒரு கம்ப்ளீட் காராக நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரிவா பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் வந்து அப்போ தெரிஞ்சாலும் அது வந்து ஒரு பேட்ரி கார், லைக் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் என்னோட அந்த ரேஞ்ச்க்கு என்னோட யூஸ்க்கு வந்து அது ஓகே அப்படின்னு எனக்கு எல்லா கான்செப்ட்ஸும் வந்து அப்ளிகபிளாக இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் த ஷேப் அண்ட் அந்த காரை பார்க்கும்போது இம்ப்ரெசிவாக இல்லாததுனால அது எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் காராக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ தென் நான் வந்து i10, Hyundai i10, தென் ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி வந்து நம்ம ஜேர்னி கண்டினியூ ஆச்சு. பட் இந்த பாயிண்டில் 2020 அதன் பிறகு அந்த ருவாங்கிற கார் வந்து மஹேந்திரா கம்பெனியோட கொலாபரேட் ஆகிட்டு E2O ப்ளஸ் போன்ற மாடல்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் வெரிட்டோ அப்படிங்கிற ஒரு மாடல் மஹேந்திராலேருந்து வந்தது. மஹேந்திரா தான் பீயிங் அ ஃபர்ஸ்ட் கம்பெனி டு லான்ச் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். பட் ஏன்னோ அவங்க ஸ்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட மார்க்கெட்டில் வந்து மஹேந்திராவோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது வரல. வி டோன்ட் நோ வாட் இஸ் த எக்ஸாக்ட் ரீசன் பிஹைண்ட் இட். ரிவா அப்படிங்கிற பேட்ரி காரை மஹேந்திரா டேக் ஓவர் பண்ண பிறகு E2O ப்ளஸ் போன்ற மாடல்ஸ் மஹேந்திராவிலேருந்து வந்தது. பட் அந்த வெஹிக்கிள்ஸ்னுடைய ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சில குறைகள் இருந்தது. அந்த ரேஞ்ச் அண்ட் அதனுடைய அந்த லைக் ரிவ்யூஸ் ஆர் நாட் குட். அதுக்கப்புறம் ஒரு செட்பேக் இருந்தது, ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த மாடல்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடக்ஷனில் இல்லை. ஈவன் டுடே தே ஹாவ் மெனி மாடல்ஸ், பட் ஸ்டில் நமக்கு மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இல்லை. மஹேந்திராவோட கார்ஸ் அவைலபிளாக ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னா இட்ஸ் ஃப்ரம் டாட்டாவோட நெக்ஸான் ஈவி. நெக்ஸான் அப்படிங்கிறது டாட்டாவோட வெரி சக்ஸஸ்ஃபுல் மாடல். ஸோ ஐசி இன்ஜினில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு மாடலில் தான் அவங்க இந்த ஈவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் SUV ஆஃப் இந்தியா. தென் வந்து MG மோரிஸ் கரேஜோட இசட்டஸ் EV, அதுக்கப்புறம் Hyundai Kona, 3 மாடல் வந்து 2020 ஈவன் தோ இந்த கோவிடோட சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கடந்து ஸ்டில் அவைலபிளாக இருக்குது. 2021 நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து இஸ் கோயிங் டு கம். ஏன்னா பல கம்பெனிஸ்லையுமே வந்து பல மாடல்கள் நம்ம பார்க்க முடியுது. அண்ட் மற்ற கண்ட்ரீஸில் மட்டும்தான் இது அட் ப்ரெசென்ட் அவைலபிளாக இருக்குது. ஈவன் ஹோண்டா ஹேஸ் எலக்ட்ரிக் கார், ஆல் கார் கம்பெனிஸ் ஹேஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். பட் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இந்த 3 கார் மட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிக் கார்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காரே வந்து எலக்ட்ரிக் கார் தான். ஸோ இட் இஸ் நாட் அ நியூ இனோவேஷன். பொதுவாக நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அட்ராக்டிவான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நமக்கு நடக்கும்போது நம்ம திரும்பி பார்த்தா ஹிஸ்டாரிக்கலாக வந்து ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் தான் இப்போ ரிப்பீட் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் கார், பேட்ரி கார், 100% பேட்ரி கார், ஒரு ஏகோ ஃப்ரெண்ட்லி, கோ க்ரீன், கோ எலக்ட்ரிக் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து ஹிஸ்ட்ரியில் எக்ஸிஸ்டிங்காக இருந்த ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஒரு தேர்ட் பர்த் அப்படின்னு ஹீலர்ஸ் எல்லாம் அவர்கள் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டீடைல்டு வெர்ஷன் ஆஃப்
ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிக் கார்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த டாபிக். ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட இதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதையெல்லாம் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் வித் ஹீலர்ஸெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வித் திஸ் நோட் ஐ டேக் அ லீவ். நான் என்னோட அடுத்த கிளிப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.